நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பைக்கில் சென்ற இளம் பெண்களை கிண்டல் செய்ததோடு ஆபாசமாக பேசி வசமாக சிக்கிய இளைஞர்களின் கன்னத்தை பழுக்க வைத்த சம்பவம் சிதம்பரத்தில் நிகழ்ந்துள்ளது. நமக்கு என்ன என்று கடந்து செல்லாமல் 2 சிங்க பெண்கள் புல்லட்டில் துரத்தி சென்று மடக்கி வெளுத்தபோது அடி தாங்க முடியாமல் இருவரும் அங்கிருந்து தப்பி சென்றனர். ரத்தம் கொதிக்குது. சொல்லுவியா 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 பொண்ண பேசுவியா ஒரு பொண்ண பேசுவியா எப்படிடா பேசுவ நீ நின்ற நீ நில்ல அசிங்கமா இருக்குல எப்படி நீ பேச ஒரு பொம்பளை புள்ள எப்படி பேச உனக்கு அம்மா இல்லையா என்னால ஈஸியா எடுத்துக்கவே முடியாத வார்த்தை. என்னையும் இல்லாமல் ஃபோமி இல்லாமல் 2 பேருமே சொன்னோடனே நான் ஃபாலோ பண்ண ஃபோமின்னு சொன்னேன். ஃபாலோ பண்ண அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், அவனை விடவே கூடாதுன்னு போகிறோம். அவனுங்க ஸ்பீடுக்கு நாங்களும் போகிறோம். தெரியுது அது சேஃப் இல்லைன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் அவனை விடக்கூடாது. யார் தான் கேட்குறது எல்லாருமே இக்னோர் பண்ணிப்போம். எதுக்கு பிரச்சனை வேண்டாம், போலீஸ் போனால் பிரச்சனை, யார் தான் கேட்குறது, நம்ம கேட்போம்னு சொல்லி போனேன். பைக்கில் சென்ற இளம் பெண்களை கஞ்சா போதையில் ஆபாசமாக பேசி வசமாக சிக்கிய 2 இளைஞர்கள் தர்ம அடி வாங்கியதோடு வாகனத்தை அங்கேயே போட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் பகுதியைச் சேர்ந்த ஆர்த்தி தனது பெண் தோழியான பௌமியா என்பவரோடு புல்லட் பைக்கில் சென்றபோது நம்பர் பிளேட் கூட இல்லாத ஸ்கூட்டியில் வந்த 2 இளைஞர்கள் கஞ்சா போதையில் ஆபாசமாக பேசிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமான இருவரும் அந்த இளைஞர்களை பைக்கில் அதிவேகமாக பின்தொடர்ந்து சென்றனர். கீழத்தெரு மாரியம்மன் கோயில் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளைஞர்களும் கீழே விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் மடக்கி இருவரையும் சரமாரியாக தாக்கினர். முதலில் என்னக்கா பண்ணே என்று எதுவுமே தெரியாததை போல கேள்வி எழுப்பிய இளைஞர் அடி தாங்க முடியாமல் சாரிகா என கதறியதோடு முகத்தை மூடியபடியே அங்கிருந்து தப்ப முயன்றார். வீடியோ எடுப்பதை பார்த்து சாரி சொன்னபடியே அங்கிருந்து செல்ல முயன்ற இளைஞரை இருவரும் சேர்ந்து சரமாரியாக கன்னத்தை பழுக்க வைத்தனர். பின்னர் வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞரை பிடித்து கேட்டபோது அவன் பேசியது எனக்கு எதுவுமே தெரியாது என்று கூறி தப்ப முயன்று வசமாக வாங்கி கட்டி கொண்டார். இதனையடுத்து இருவரும் அங்கேயே வாகனத்தை விட்டுவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் ஆர்த்தி காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் அளித்தார். இதனையடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் இருவர் மீதும் ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். பெண்கள் தானே என்ன செய்ய போகிறார்கள் என்ற தைரியத்தில் ஆபாசமாக பேசிய இளைஞர்கள் வசமாக சிக்கிய நிலையில் இது போன்றவர்களை அப்படியே விட்டுவிடக் கூடாது என ஆர்த்தி வீடியோ வெளியிட்டு வலியுறுத்தி இருக்கிறார். மற்ற டைம்ல நான் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்னைக்கு என்னால் ஈஸியாக எடுத்துக்கவே முடியாத வார்த்தை. என்னையும் இல்லாமல் ஃபோமி இல்லாமல் 2 பேருமே சொன்னோடனே நான் ஃபாலோ பண்ண ஃபோமின்னு சொன்னேன். ஃபாலோ பண்ண அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், அவனை விடவே கூடாதுன்னு போகிறோம். அவனுங்க ஸ்பீடுக்கு நாங்களும் போகிறோம். தெரியுது அது சேஃப் இல்லைன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் அவனை விடக்கூடாது. யார் தான் கேட்கறது? பெண்களை ரோட்டில் யார் கிண்டல் செய்தாலும் எதிர்த்து கேள்வி கேளுங்கள் என்றும் நமக்கு என்ன வேண்டியது என்று அப்படியே விட்டு செல்லாதீர்கள் என வலியுறுத்தி இருக்கும் ஆர்த்தி இது போன்ற செயல்களில் ஈடுபடும் இளசுகளுக்கு இது ஒரு பாடமாக அமையும் என குறிப்பிட்டிருக்கிறார். இறங்கி போய் கேட்குறேன், வீடியோ எடுக்காதீங்க, மறைச்சிட்டாங்க, இப்படி சாரி அப்படி இப்படின்றானுங்க. அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பசங்களை அவமானப்படுத்தணுன்றது என்னோட எண்ணம் இல்லை. சின்ன பசங்களாம் தயவு செஞ்சு, சின்ன பசங்களோ பெரிய பசங்களோ தப்பான வார்த்தைகளை அப்படியே த்ரோ பண்ணாதீங்க ஒரு பொண்ணுங்க மேலே. தயவு செஞ்சு சொல்லி சூசைட் வரைக்கும் போகும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது அவங்க அம்மாவோ அவங்க வீட்டில் இருக்கவங்களோ சுற்றி இருக்கவங்களோ இதை பார்த்தா தயவு செஞ்சு அந்த பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். மேபி நான் இந்த வீடியோ கூட டெலிட் பண்ணிடலாம். ஆனால்
இவனுக்கு இப்படி பண்ணது அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். இதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ணவும் ரெடியாக இருக்கேன். ஸோ நாங்கள் போலீஸில் கேஸ் கொடுத்துட்டோம். இதை வந்து நாங்கள் டீல் பண்ண தான் போகிறோம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சின்ன பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கெட்ட வார்த்தைகளை எல்லாரையும் கண்ணாப்படான்னு திட்டிகிட்டு இருக்கீங்கன்னா நிறுத்திக்கோங்க. லேடிஸ் வந்து நீங்கள் வந்து விட்ட ஆள் கிடையாது, இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிட்டு போகிறதுக்கு. அதான் நான் சொல்கிறேன். ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. நான் வந்து இதோட நிறுத்திக்கிறேன். பைக்கில் சென்ற இளம் பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.